பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த எபிசோடில் ஆவணி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கா, ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 நாள் 2ஆம் இடம் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 18 நாள் சிம்மத்தில் இருக்கார். கடைசி ஒரு வாரம் உச்ச நிலை பெறுகிறார். ஸோ புதனை பொறுத்தவரையிலும் மறைந்த புதன் நிறைந்த தனம். ஆனால் மாத கடைசியில் பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்கிறது சிறப்பு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசியில் குரு பகவான் இருக்காருங்க. அதாவது 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூப்பர். அதாவது சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். கடவுளுடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய மற்றபடி 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இந்த 3 கூடிய சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். தந்தையால் யோக பாக்கியங்கள். அரசியல்வாதிகளுக்கு ஒரு உயர்வான ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, சொந்தமாக கடகண்ணி வச்சுருக்கிறவங்க, அத்தனை பேர்களுக்கும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். அதிகப்படியான உழைப்பு சிந்த வேண்டி இருக்குமே ஒழிய மற்றபடி பாக்கியமான ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட இருக்கலாம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மற்றபடி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆவணி மாதம் மிதுன ராசி 19, 20, 21 சந்திராசிரம நாள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி